இப்போ சமீபத்தில் நிறைய கார்ஸில் இந்த ADAS லெவல் 2 அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் வரும், அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ADAS அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து டிரைவ் பண்ணும்போது நமக்கும் தெரியாமல் பண்ணுற தப்புகள்ல இருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு அசிஸ்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த காரே வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுது. அப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த காரில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெரி ஃபர்ஸ்ட்டாக வந்து ரேடார் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் கீழே இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதான் வந்து ரேடார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது போக இங்கே மேலே வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா இருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் இன்டெகிரேட் பண்ணி தான் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டை அது வந்து சென்ஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பட் ஒரு சில கார்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேமரா மட்டுமே வச்சு பண்ணுறாங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஹுண்டாயோட ரீசெண்ட் வெர்ஷனான கிரெட்டா. ஸோ இதில் ரேடாரும் இருக்குது, மேலே இருக்கிற கேமராவும் கொடுத்துருக்காங்க. அது போக 2 ORVMல கேமராஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்போது அதிகமாக சென்சிங் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும்போது அதோட அக்யூரசி லெவல் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த லெவல் 2 அப்படிங்கிறது என்ன? அப்போ இந்த லெவல்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 0லேருந்து 5 வரைக்கும் வந்து உங்களுக்கு லெவல்ஸ் இருக்குது. 0 அப்படின்னா நோ அசிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ADAS இல்லாத காரை தான் ADAS லெவல் 0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே இது 5 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு அட்டானமஸ் வெஹிக்கிள் அப்படின்னு கூட சொல்லலாம். அட்டானமஸ் வெஹிக்கிள்ங்கிறது என்ன அப்படின்னா, டிரைவரே இல்லாமல், டிரைவரோட சப்போர்ட்டே இல்லாமல் லொக்கேஷன் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கார் உங்களை வந்து அந்த இடத்துக்கு கூட்டு போகும். அதுதான் லெவல் 5. அப்போ இந்த லெவல் 2 அப்படிங்கிறது ஒரு இனிஷியல் லெவலில் இருக்கிற ஒரு அசிஸ்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்படி என்ன நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, லேன் கீப் அசிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது உங்கள் காரு உங்களுக்கு தெரியாமல் லேனை விட்டு வெளியில் போகுது அப்படின்னா அது அழகாக திருப்பி லேனுக்குள்ளே வந்து கூப்பிட்டு வருது. இன்னொன்று லேன் சென்ட்ரிங் ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் லேனுக்குள்ளே அப்படி இப்படி போனால் கூட உங்களை கரெக்டாக லேனுக்கு நடுவில் வந்து கூட்டிகிட்டு போகுது. எமர்ஜென்சி பிரேக்கிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, சடனாக குறுக்க ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வருது அப்படின்னா நீங்கள் பிரேக்கை அமுக்க மறந்தால் கூட அது பிரேக்கை அப்ளை பண்ணி அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து உங்களை அது காப்பாற்றுது. நெக்ஸ்ட் அடாப்டிவ் க்ரூஸ் அப்படின்னு சொல்கிறோம். க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது என்ன? ஒரு ஹைவேல போகிறீங்க, ஒரு 80ல் போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பெடலில் காலை வச்சுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. 18 க்ரூஸ் செட் பண்ணி விட்டிங்கன்னா உங்கள் கார் 80ல் போயிட்டே இருக்குது. பட் முன்னாடி ஏதோ ஒரு கார் வருது, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா நீங்களாக தான் அந்த க்ரூஸை வந்து மேனுவலாக ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணும். பட் இந்த அடாப்டிவ் க்ரூஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி போகிற வெஹிக்கிள் என்ன ஸ்பீடில் போகுதோ அதுக்கேற்றாப்புல உங்கள் காரோட ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகிக்கும். நீங்கள் லேனை மாற்றி நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி போகும்போது திருப்பியும் அந்த செட் பண்ண அதே க்ரூஸ் லெவலுக்கு வந்து போகும். இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அந்த ADASோட டெமோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லேன் கீப் அசிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். லேனை விட்டு நம்ம வெளியில் போகாமல் ஸ்டேரிங் நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு டெமோ காமிக்கணுங்கிறதுக்காக தான் நான் கையை எடுத்துகிட்டு ஓட்டுறேன். ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப சேஃபாக தான் ஓட்டணும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஸ்டேரிங்கோட இது எனேபிள் ஆயிடுச்சு, ரெண்டுமே க்ரீனாக இருக்குது. இப்போ நான் கையை எடுத்துருக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். நான் லைட்டாக வெளியில் போகிறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இங்கே பாருங்கள், கை எடுக்கிறேன், தெரியுதா? ஸ்டேரிங் வந்து அதுவாகவே வந்து ரொட்டேட் பண்ணி நம்மளை வந்து உள்ளே வந்து வர்றதுக்கு நம்மளை அலோவ் பண்ணுது. இன்னொன்று, லேனை விட்டு வெளியில் சென்டருக்கு போகிறதுக்கும் அதை நம்ம கரெக்டாக வந்து ஒரு வார்னிங் கொடுக்குதுன்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் கீப் ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்டேரிங் வீல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ரொம்ப நேரமாக ஸ்டேரிங்கில் வந்து கை பிடிக்கல, நீ வந்து கையை பிடி அப்படின்னு சொல்லுது ஸ்டேரிங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணியாச்சு, வந்தாச்சு. இப்போ நான் இண்டிகேட்டர் போட்டுட்டேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை வந்து அலோவ் பண்ணும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போ இது ஒட்டி போகுது, இங்கே ஒரு கர்வ் வருது, அந்த கர்வ் எடுக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் சேஃபாக தான் நான் கையை எடுத்துருக்கிறேன். இப்போது இங்கே பாருங்கள், அந்த கர்வ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து டேர்ன் பண்ணி நம்மளை கர்வ் எடுக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணுது. சூப்பராக வந்து பார்க்கலாம், அது திரும்பி இந்த கர்வில் வந்து நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம். ஸோ இது வந்து ஒரு அட்டானமஸ் டிரைவராக நம்ம கன்சிடர் பண்ணிக்க கூடாது. நம்மளோட சேஃப்டிக்காக மட்டுமே தான். இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம், இப்போ பாருங்கள், இந்த தெரியுதா, நம்மளை ஆட்டோமேட்டிக்காக இப்படி திரும்பி நமக்கு அந்த கர்வ் வந்து எடுக்கிறதுக்கு நமக்கு அது அலோவ் பண்ணுது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படி நீங்கள் பர்பஸாக இப்போ நான் லேன் மாற்றுறேன் அப்படின்னா நீங்கள் திருப்பினா கூட என்ன பண்ணுன்னா அது உங்களை உள்ளே இழுக்கிறதுக்கு கிடுக்குன்னு அப்படி சவுண்ட் இங்கே பாருங்கள், நீங்கள் தள்ளுறீங்க, அது உள்ளே இழுக்குது, அதுவே கன்ஃபியூஸ் பண்ணுது. அப்போது நீங்கள் அப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இண்டிகேட்டர் போடுறீங்க அப்படின்னா உங்களை அதை அலோவ் பண்ணிடும். நீங்கள் லேனை வந்து ஈஸியாக மாற்றிக்கலாம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். நிறைய பேர் எப்படி கன்ஃபியூஸ் ஆவாங்கன்னா, நான் தான் மாற்ற போகிறேன், நீ எதுக்கு நீ வந்து உள்ளே
உள்ளே இழுக்கிற அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஓட்டுவாங்க. பட் ப்ராப்பராக இண்டிகேட்டர் போட்டு நம்ம ஓட்டணும் அப்படின்னா அது நம்மளை கரெக்டாக வந்து அது ரீடைரக்ட் பண்ணி கூட்டிட்டு போகுது. ஸோ இதுதான் வந்து இந்த லேன் அசிஸ்ட் அண்ட் லேன் கீப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறத இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வந்து க்ரூஸ் அப்ளை பண்ணுறேன். இப்போ நான் வந்து 100 நான் கொடுத்துருக்கேன். ஸ்டில் எனக்கு வந்து அந்த காருக்கும் இதுக்கும் கேப் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இது 100 கிலோமீட்டரில் போகல, 80ல் தான் வந்து உங்களுக்கு போகுது. எப்போ இது 100க்கு போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இண்டிகேட்டர் போட்டு லேனை மாற்றுறேன். இப்போ பாருங்கள், நான் ஒன்றுமே பண்ணல, அதுவாகவே ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி என்னோட ஸ்பீடை வந்து 100க்கு அது வந்து மீட் பண்ணுது. ஓகே, இதுதான் வந்து இந்த அடாப்டிவ் க்ரூஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது செமையான யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷனு. இப்போ பாருங்கள், அந்த கார் வந்து 91க்கு கீழே இருக்கிறதுனால எனக்கு டிராஸ்டிக்காக பிரேக் அப்ளை பண்ணி என்னோட ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணிடுச்சு. இப்போ அந்த கார் எந்த ஸ்பீடில் போகுதோ அந்த ஸ்பீடில் தான் நம்ம காரும் போகுது. 80ல் தான் வந்து நமக்கு இது போகுது. இப்போ நான் வந்து இண்டிகேட்டர் போட்டு நான் லேன் மாறுறேன் அப்படின்னா நான் மறுபடியும் இதை வந்து 91க்கு இந்த கார் நம்மளை புஷ் பண்ணும். நீங்கள் பார்க்கலாம், புஷ் பண்ணுதா? ரைட், இதுதான் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். இதுவும் இந்த அடாஸோட ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பிளைண்ட் ஸ்பாட் வார்னிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஓஆர்விஎம்ல அந்த இடத்துல ஒரு ஆச்சரியக்குறியில் வந்து ஒன்று இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நான் அந்த காருக்கு பக்கத்தில் நான் போகிறேன், அங்கே வந்து ஒரு ரெட் கலரில் ஒரு இண்டிகேட்டர் வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நான் லைட்டாக இங்கே போனோன்னா இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல வந்து அந்த காரு நமக்கு ரைட் சைடில் க்ளோஸாக இருக்குது அப்படிங்கிற அங்கே தெரியுதா, ஒரு ரெட் கலர் இண்டிகேட்டர் தெரியுதா? ஸோ இது வந்து ஒரு பிளைண்ட் ஸ்பாட் வார்னிங் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு இண்டிகேட்டர் போடுறோம். இண்டிகேட்டர் போட்டோம்னா இந்த பக்கம் இருக்கிற விஷயங்கள் வந்து நமக்கு இங்கே கிளஸ்டர்லேயே வந்து தெரியுது. இதுவும் வந்து இந்த ஃபீச்சருக்குள்ளே உங்களுக்கு உள்ளே வருது. அதே மாதிரி பிரேக்கிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஹைவேல நீங்கள் மறந்து பிரேக் அப்ளை பண்ணுற விட்டா கூட இவங்க பிரேக் அடித்தாங்கன்னா நம்ம காரும் வந்து பிரேக் அடிக்கும். அப்போது எவ்வளோ தூரத்தில் அந்த பிரேக் நமக்கு அப்ளை ஆகணுங்கிறத நம்மளே வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அப்போ அதை ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் உங்களால் மூவ் பண்ணி போகவே முடியாது. அப்போ அந்த மாதிரியான எமர்ஜென்சி பிரேக்கிங் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு ஹைவேஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் சிட்டிக்குள்ளே அதை ஆஃப் பண்ணி ஓட்டினா தான் நீங்கள் சேஃபாக ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு அடாஸில் கொடுத்துருக்காங்க.